இந்த சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று உங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போது எண்ணெய் தேய்ச்ச உடனே குளிக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி வீடியோவில் குளிச்சுட்டு தலை சீவக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கண்டிப்பாக முடி வளர்கிறதுக்கு கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு தான், ஒரு ஐடியா என்னென்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை சீவணும். எல்லோரும் குளித்த பிறகு சீவுவீங்க, நான் குளித்த உடனே சீவ மாட்டேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி முடியை இப்படியே நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒத்த முடியாக சிக்கல் இல்லாமல் அப்படியே எடுத்துட்டு நல்லா சீவணும். தலையை எல்லோரும் லைட்டாக தான் சீவுவாங்க. அழுத்தி சீவினா முடி கொட்டும் அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பாக அழுத்தி சீவுறதுனால முடி கொட்டாது. கொஞ்சம் அகலமான சீப்பு வச்சு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி, எப்போமெல்லாம் நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்போமெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தலையை கண்டிப்பாக சீவிக்கணும். அப்படி சீவினா குளித்த உடனே சீவ வேண்டிய அவசியம் இருக்காது. தலை சீவும்போது குறைஞ்சது ஒரு 50 வாட்டி நம்ம தலையில் இந்த சீப்பு படுற மாதிரி இருக்கணும். அழுத்தி, ரொம்ப வலிக்காமல் ஆனால் அழுத்தி சீவணும். அழுத்தி சீவி 50 வாட்டியாவது நமக்கு இந்த ஸ்கால்ப்பில் இப்படி சீப்பு பதியணும். லேசாக இல்லை, முடியில் மட்டும் இப்படி சீவக்கூடாது. கொஞ்சம் அழுத்தி கீழே வரைக்கும் நல்லா சீவி, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாக பிரித்து முடி நுனி வரைக்கும், நம்ம மேலே வேரில் இருந்து தலையிலேருந்து முடி நுனி வரைக்கும் நல்லா சீவணும். சிக்கில்லாமல் சீவி வச்சுக்கணும். நிறைய பேரை நான் பார்க்குறேன், முடி அப்படியே உருந்து அப்படி நுனியில் நிற்கும். ஏன்னா சீவுனா முடி கழியுது அப்படிங்கிறதுக்காக சீவாமல் விடுறாங்க. நீங்கள் சீவாமல் விட்டாலும் கழியிற முடி கழியத்தான் செய்யும். கழியட்டும், அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் நல்லா சீவுங்க. தலை ரெண்டாக பிரித்து போட்டு ஏன்னா எனக்கு நிறைய பேர், உங்களுக்கு இந்த வயசுலேயும் நிறைய முடி இருக்குது, நீங்கள் என்ன தேய்க்கிறீங்க, எப்படி வளர்க்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். கேட்காதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது தான். ஏன்னா பெண்ணுக்கு கார்கூந்தல் ஒரு மிகப்பெரிய அழகு தானே. அந்த அழகை பராமரிக்கிறதுல தப்பு இல்லை. முடி இது ஒரு பெரிய வேலை இல்லை. தலை கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு முன்னாடி சீவுங்க. எண்ணெய் தேய்ச்ச உடனே குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையை நல்லா சீவி கொண்டை போட்டுட்டு அப்புறமா குளிங்க. இதை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருங்க. முடி கழியறது நிற்கும், முடி வளரவும் ஆரம்பிச்சிடும். நன்றி. இனி அடுத்த வீடியோலேயே முடியை பற்றின இன்னொரு டிப்ஸு சொல்ல போகிறேன்.